அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர், மூத்த முன்னாள் அமைச்சர் மாத்திரமல்ல, மூத்த தலைவர். அவருடைய வரலாறு தெரியாதவர்கள் சில பேர் இருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்திய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். நேற்றைய தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தப்பா பேசிட்டாருன்னு சொன்னா நம்மளால இதை ஜீர்ணிச்சுக்க முடியும், ஏத்துக்க முடியும். நான் நேற்று அண்ணன்கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று சொல்லுவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன். உண்மையை சொல்றேன் நான். ஆனால் அதை கூட அவர் சொல்லவில்லை. எல்லாரும் ஒருங்கிணைந்து போவோம், அதுதான் தொண்டர்கள் பொதுமக்கள் கருத்து. நாங்கள் எப்படி ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தி நான் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், மிஸ்டர் கேசி பழனிசாமி அப்படி ஒரு முடிவை எடுத்து போனோம். அண்ணன் ஓபிஎஸோடு நான் நீண்ட காலம் பயணம் செய்தேன், உங்களுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதுவுமே வேண்டாம், எனக்கு கட்சி இணைந்தால் போதும் என்கின்ற ஒரு முடிவை அறிவிக்கிறார். ஆனால் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன், நான் புரட்சி தலைவர் அம்மாவை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட நான் தான் இந்த நாட்டில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை நீக்கியிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும். என்ன நீக்கிறீங்க? மற்றவங்க அம்மாவுக்கு 11 வருஷம் கோர்ட்டுக்கு ஓடாடினேன், நான் சொல்லிக்கூடாது, தப்பாயிடும், பிணை கொடுத்தேன். கொஞ்ச நாள் அம்மா இருந்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன், எந்த பதவியும் அனுபவிக்கல. நான் தேர்தலில் அங்கே நின்ற பொழுது எனக்கு இரவு பகலாக உடைத்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன், இரவு பகலாக அந்த பாரதிய நகர் தொகுதியில் சில இடத்துல உள்ள போகவே முடியாது, உள்ள இறங்கினார். அன்றைய தினம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பூரா அண்ணா தொழிற்சங்கமே இறங்கிடுச்சு. அந்த நன்றிக்கடன் என்றுமே நான் நன்றியை மறக்க முடியாதவன். இன்னைக்கு ஓடோடி இங்கே நிற்கிறேன். நான் பழனிசாமியை கேட்குறேன், எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? இது போன்ற தலைவர்கள் வெளியேற அதனால் இந்த கட்சிக்கு என்ன லாபம்? நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சிட்டு இருக்காரு ஜாலியா. அவர் ஏதோ வேதனைப்படுவார்னா அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிய போது அவர் ஸ்வீட் கொடுத்து விளையாட்டு இருந்தாராம் குழந்தைங்களோட. அதை திருமதி ஜானகி அம்மையார் பேரன் குமார் என்னிடத்திலே சொல்லுவார், அப்படி நடந்ததுன்னு.